Assalamu alaikum viewers, welcome to Treats and Delights. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான டிசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட்டில் எப்படி கேசரி செய்யலான்னு காட்டுறேன். ஒரே மாதிரி கேசரி செய்கிறதுக்கு போர் அடித்தா புதுசாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன மிக்சியில் 4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். அதோட 5 ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காயை பவுடர் பண்ணுறதுக்காக தான் சர்க்கரையோடு மிக்ஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் ஏலக்காயும் நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இந்த டிசர்ட்டுக்கு நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்லா தோலெல்லாம் நீக்கி கழுவி வச்சாச்சு. இப்போ நான் அந்த பீட்ரூட்டை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கிக்க போகிறேன். இந்த பீட்ரூட்டை கிரேட்டர் யூஸ் பண்ணி துருவி விட்டுக்கலாம், இல்லாட்டி பியூரி பண்ணலாம். இப்போ நான் பியூரி தான் பண்ண போகிறேன். அதுக்காக சின்ன சின்ன பீசஸாக வெட்டி ஒரு மிக்சியில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இந்த 2 மெத்தடில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு நறுக்கியாச்சு. இப்போ நான் இதை சின்ன மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பியூரி பண்ணிக்க போகிறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நான் இந்த பேன் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் நல்லது. இப்போ 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டு லைட்டாக நான் வறுத்துக்க போகிறேன். இப்போ 2 பீட்ரூட்டுக்கு இந்த 1/2 கப்பு ரவை எனக்கு சரியாக இருந்துச்சு. அப்படி நீங்கள் கூடவா பீட்ரூட் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரவையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. இதை அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துச்சு. வாசனையும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை நான் ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய்யில் நான் ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த முந்திரி பருப்பும் பிஸ்தாவையும் இதில் சேர்த்து வறுக்க போகிறேன். இதுவும் லைட்டாக பொன்னிறம் ஆற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்குங்க. நான் முந்திரி பருப்பு பிஸ்தா போட்ட மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அழகாக வறுத்தாச்சு. இதை நான் ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கிறேன். அதே நெய்யில் நம்ம ஏற்கனவே பியூரி பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கிண்டிக்கலாம். பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இந்த டைமில் நான் பால் சேர்த்துக்க போகிறேன். இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் நிறைய பால் எடுத்துக்கிறேன். 1/2 கப்பு ரவைக்கு 1 டம்ளர் பால் கரெக்டாக இருந்துச்சு. பால் சேர்த்த உடனே லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது கொஞ்ச நேரம் வேகணும். அதனால் இதை கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு மேக்ஸிமம் 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதுக்கு மேலெலாம் ஆகாது. பால் லைட்டாக கொஞ்சம் வத்தி வர வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த டைமில் நான் condensed மில்க் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு condensed மில்க் சேர்த்துக்கிட்டேன். அப்படி உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வெல்லம் யூஸ் பண்ணலாம். condensed மில்க் சேர்த்துக்கிட்டா இந்த டிஷ்ஷு இன்னும் க்ரீமியாகவும் ரிச்சாகவும் இருக்கும். இப்போ இந்த டைமில் பொடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காயும் சர்க்கரையும் இருக்குது. இப்போ நான் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இதை நீங்கள் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம், ரவையை சேர்த்ததுக்கு அப்புறம். நான் ரவையை தான் கடைசியாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதோட வறுத்து வச்சுருந்த பிஸ்தாவும் முந்திரியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கடைசியாக இதோட ரவையை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன், அதோடு இதை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ரவையோடு இது நல்லா கம்பைன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தயாராகிடுச்சு. இது நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன், அப்போ தான் இதை வெட்டும் போது ஒட்டாமல் வரும். இப்போ இந்த கேசரியை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் செட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வெட்டி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, இப்போ சூப்பராக செட் ஆயிடுச்சு. இதை நான் சின்ன சின்னதாக பீஸ் போட்டு சர்வ் பண்ணிடுறேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். குயிக்காக குறைவான டைம்லேயே உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னு தோணுச்சுன்னா இதை நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட் இது. நீங்கள் ஒரே மாதிரி ரவையில் கேசரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புது விதமாக நீங்கள் செஞ்சு அசத்தலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.